கிரேஸ் கிரேஸ் யார் அனுகிரகத்தை கொடுக்கிறது என்பது சில பேருக்கு கொடுக்கிறது, சில பேர் கொடுப்பதில்லை. அப்போ யாருக்கு கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கலைங்கிறது ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் அவர்களுடைய கர்மாவுக்கு தந்தாலும் கொடுப்பாருன்னு சொல்லணும். So you have to earn your grace. Grace is not distributed by Bhagavan. You earn your grace. இந்த ஜென்மாவிலேயோ மூன்று எடுத்த ஜென்மாக்களிலோ நாம் நல்ல காரியம் செய்து இந்த அனுகிரகத்தை பெறுகிறோம். அதற்கு பேர் புண்ணியம்னு பேர். நமக்கு எந்த கர்மாவை செய்து அனுகிரகம் கிடைத்தது என்பது நமக்கு தெரியாது. அப்போ அதை கிரேஸ் சொல்றோம், அருள்னு சொல்றோம். எதை செய்து இந்த பலன் கிடைத்தது எப்படி சொல்றோம்? எப்பொழுது செய்தேன், எதை செய்தேன் என்பது நமக்கு பூர்ணமாக தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த ஒரு அனுகிரகத்தை அருள் என்று, கிரேஸ் என்று சொல்கிறோம். ஒரு ஜென்ம புண்ணியத்தினாலும் இந்த ஜென்மாவில் செய்த பல புண்ணியத்தினாலும் ஆண்டவனுடைய அருளானது நமக்கு கிடைக்கிறது. அந்த அருளினால் ஆண்டவனுடைய சொரூபமும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்காக வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அதே மாதிரி அம்மாதிரி கிடைத்த பெரியோர்களின் வார்த்தைகள், அவர்களுடைய சம்சர்க்கம், இதெல்லாம் கேட்பதற்கும் ஒரு அருள் வேண்டும். இப்போ இந்த அருணகிரிநாதர் போன்ற மகான்கள் அவதரித்த இந்த தமிழ்நாட்டில் நமக்கு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் ஒரு அருள் நமக்கு இருக்கிறது. அந்த அருளை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை மேன்மேலும் அந்த அருள் நமக்கு வழங்க நல்ல காரியங்கள் செய்து அந்த அவர்களால் அருளிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இந்த திருப்புகழ் போன்ற பாடுவதோடு கூட புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு அருளை சம்பாதிக்கிறோம், நாம் அருளை சம்பாதிக்கிறோம். நமக்கு அருள் அதிகமாக ஆக ஞானம் அதிகமாகும். ஞானம் அதிகமாக ஆக அருளை அடைவதற்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, ஈஸியாக அருள் கிடைக்கும். பெரிய சந்தர்ப்பம் அதற்காக வேண்டிய சூழ்நிலைகளும் கிடைக்கும். அருளையே ஒரு பேசிஸாக ஒரு விஷயமாக கொண்ட இந்த டாக்குமெண்ட்ரி வலைப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு அருள் தான். எல்லோரும் இதை பெற்று பார்த்து பயனடைய வேண்டும் என்று ஆண்டவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஓம் தம்ஸ். தித்தித்திருக்கும் அமுதமாகிய திருப்புகழ் பாடல்களை திருமுருகனுக்கு மாலையாகச் சூட்டி மகிழ்ந்தவர் அருணகிரிநாத சுவாமிகள். திருப்புகழ் என்னும் புதிய இலக்கிய வகையின் ஆதிகர்த்தா அருணகிரிநாதர். இவர் முத்தமிழ் அரசு நாற்கவிராஜர். தாளங்களுக்கு இலக்கணமாக திருப்புகழைத் தந்த தாளச்செல்வர். முருக வழிபாட்டில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய முருகன் திருவருட்செல்வர். தொங்கலுடன் கூடிய வண்ண விருத்தங்களாகிய திருப்புகழ் பாடல்கள் தமிழுக்கு கிடைத்த அற்புத கற்பக விருட்சம். இசை நயத்துடனும் தாள நயத்துடனும் தாள லயத்துடனும் அமைந்த திருப்புகழ் பாடல்கள் சமய உலகிற்கு கிடைத்த வரப்பிரசாதம். மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்தவர் அருணகிரிநாதர். உலகியலை பாடியவர்களுள் அருணகிரிநாதருக்கு தனி இடம் உண்டு. ஆறுமுகப் பெருமானுடைய திருவருளால் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே பேரானந்த பெருவாழ்வு பெற்று ஜீவன் முக்தராக விளங்கியவர் அருணகிரிநாத சுவாமிகள்.
அவர் பாடிய திருப்புகழ் இன்று தமிழ் வழங்கும் இடமெல்லாம் பரவி மக்கள் உள்ளத்தை உருக்கி இன்பம் அளிக்கிறது. 16,000 சந்தப்பாக்களை அருணகிரிநாதர் பாடினார் என்று தெரிய வருகிறது. அவற்றுள் இன்று 1331 பாடல்களே கிடைத்துள்ளன. திருப்புகழ் விருப்பமுடு செப்பு என்று முருகப்பெருமான் அருளினார். அவ்வாறு பாடுதற்குரிய அரிய தமிழை தான் அளித்து பக்தர்கள் அற்புதம் என ஓத சந்த மிகுத்த திருப்புகழை பாட வைத்தார். அதனை உலகில் பரவச் செய்து தரிசித்த அனுக்கிரகத்தை பெற்றார் அருணகிரிநாத சுவாமிகள். பல தலங்களில் அவர் அனுக்கிரகங்கள் பலவற்றை பெற்றார். அவற்றில் சில தலங்களை தொகுத்து வழங்குகிறோம். அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கழலே போற்றி, அருணையை நினைக்க முக்தி. 6 ஆதாரத் தலங்களில் திருவண்ணாமலை மணிபூரகத்தலம். பஞ்சபூத தலங்களில் இது தேயு, அதாவது நெருப்புத்தலம். தேவார மூவரும் மணிவாசகரும் போற்றி பரவிய அற்புதத்தலம். மலை அடிவாரத்தில் மிகப்பெரிய ஆலயம், அடியார்களை வா வா என்று அழைக்கும் மிகப்பெரிய கோபுரங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக அண்ணாமலையார் திகழ்கிறார். கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியில் ஜோதி வடிவில் காட்சி அளித்து உலகை உய்விக்கிறார். ஞானத்தபோதனர்கள் அன்றும் இன்றும் என்றும் கூடி வணங்கும் அண்ணாமலையில் எத்தனையோ அருளாளர்கள் வழிபட்டு பாடி தரிசித்து போற்றிருக்கிறார்கள். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலில் அருட்காட்சி அளிக்கும் கடதட கும்பக் களிற்றை வணங்குவோம். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டே அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டே வருவா தலையில் தடபடல படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அற்புத மிகப் புகழாம் திருப்புகழ் பாக்களை அவனுக்கு அளித்து அருளிய அருணகிரிநாத சுவாமிகள் உய்யும்படி செய்த தலம் திருவண்ணாமலை. பெறுதற்கரிய மானுடப் பிறவியை பெற்று முருகப்பெருமானுடைய திருவடியை குறுகிப் பணிந்து வாழாமல் இத்தனை காலம் வாழ்ந்தோமே என்று மனம் வெதும்பி உலகை வெறுத்து உயிரை விட கருதிய போது அருணகிரியாரை ஆட்கொண்ட ஆறுமுகப் பெருமான் சன்னதி கோபுரத்து இளையினார். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணை என்று முதலடி எடுத்து கொடுத்து பாட வைத்தார். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி பொருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமக்கு சுருதி முற்பட்டது கற்பே திருவர் முப்பத்தும் வந்த தமரரும் அடிபேண பத்து தலை தத்த கனிதொடு ஒத்தை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரி இரவாக பத்திரதத்தை கடவி பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. வாரணத்தானை என்று தொடங்கும் கந்தர் அந்தாதி பாடலில் யானை திரைகொண்ட விநாயகனை பாடி மகிழ்கிறார் அருணகிரிநாதர். திருவண்ணாமலை திருத்தலத்தில் அருணகிரியார் பாடிய திருப்புகழ் பாடல்களிலே பல அற்புதமான செய்திகளை நாம் கண்டு இன்புற முடிகிறது. அத்திருக்கோயிலில் பெரிய கோபுரத்தில் உறைபவன் கிழக்கு கோபுரத்து பெருமாள், வடக்கு கோபுரத்து முருகன், தென்திசை பெருமாள், வடசார் பெருமாள், அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாள்,
அருணையில் எழுநிலை சிகரிப் பெருமாள் என்று எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கும் ஏழ்முருகனை பாடி பாடி மகிழ்கிறார். கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைதர வருமிரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே என்று திருவண்ணாமலை திருப்புகழில் இத்திருவருட்காட்சியை போற்றுகிறார். அடியேனை ஆட்கொள்ள ஒப்பற்ற மயிலில் ஏறி பழைய அடியார் கூட்டத்துடன் தேவர் கூட்டமும் இருபுறமும் வர தமிழும் மறையும் போற்ற திருவண்ணாமலையில் வந்த காட்சியை பல திருப்புகழ் பாடல்களில் பாடி நன்றி பாராட்டுகின்றார். திருவடி தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை ஆகியவை அளித்து நாவில் சடாட்சர மந்திரமான 6 எழுத்தை பொறித்து திருநீர் அளித்து உபதேசம் செய்தார். அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமான் கடைப்பட்டவனாகிய என்னுடைய வறுமை தூள்படவும் நோய் தொலைவும் அருள் புரிந்தான் என்று பாடுகிறார். நெருப்பு மலையாம் திருவண்ணாமலை பதியில் மயில் மீது நடனம் செய்யும் பெருமாள் அடியேனுடைய இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் முதலியன பொடிபடுத்தி ஒழிய அடியேன் முன்பு தோன்றி காட்சி தந்து வேலை செலுத்தி புன்னகை புரிந்தான் என்று போற்றுகிறார். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் திருவண்ணாமலையில் திருப்புகழ் பாடும் வன்மையை தந்தருளி முத்தை தரு என்று முதலடி எடுத்து கொடுக்க அப்புகழ் பாடி மீண்டும் நிஷ்டானுபூதியில் நிலைத்துவிட்டார். அவரை வயலூருக்கு வா என்று முருகப்பெருமான் பணித்து அருளினார். திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள வயலூரை அடைந்தார் அருணகிரிநாதர். அங்கே கோயில் எதிரில் உள்ள சக்தி தீர்த்தத்தில் மூழ்கி வயலூர் முருகனை வழிபடச் சென்றார். முருகப்பெருமான் சன்னதி முன்பு நின்று, நிசிசரை பலியிட்டருள் பெருமாளே, உனது திருவடி, உனது சக்திவேல், மயில், கோழிக்கொடி இவைகளை சதா கருதும் புத்தி எனக்கு நிலைத்திருக்க வேண்டி நான் இத்தலத்தில் வீற்றிருக்கும் அருளிச்சீர் பொய்யா கணபதியை முறைப்படி வலம் வந்து மறவாது அர்ச்சனை செய்வதை மறவேன் என்று வணங்கினார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியன் உக்ரதுர கமுனீப. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ரதுர கமுனீப. பக்குவமலத்துடையும் பக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருகை வடிவேலும். பக்குவமலத்துடையும் பக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருகை வடிவேலும். திக்கரும் அதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். திக்கரும் அதிக்கவர் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள்கை மறவேனே. செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே புரியவல் துவர இளநீர். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே பொரியவல் துவர இளநீர். வண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் இடிப்பல்வகை தனி மூலம். வண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் இடிப்பல்வகை தனி மூலம். மிக்கடி சிற்கடலை பட்சணம் என கொளொரு விக்கின சமர்த்தனின் அருளாழி. மிக்கடி சிற்கடலை பட்சணம் என கொளொரு விக்கின சமர்த்தனின் அருளாழி. வெப்பகுடி நச்சடின விற்பரமரப்பரரு வித்தகமரு புடைய பெருமாளே. வெப்பகுடி நச்சடின விற்பரமரப்பரரு வித்தகமரு புடைய பெருமாளே. செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பெனையன கருள்கை மறவேனே. மறவேனே பெருமாளே.
இவர் வேண்டியபடியே பொய்யா கணபதி பெருமான் இவரது கனவில் தோன்றி, அன்பனே, நீ விரும்பிய வண்ணம் முருகவேளது மயிலையும் கடப்ப மாலையும் பன்னிரு தோளையும் வயலூரையும் வைத்து திருப்புகழ் விருப்பமுடன் பாடுவாயாக என்று அருள் புரிந்து மறைந்தார். அருணகிரியாருக்கு வயலூர் மிகவும் உகந்த தலம் ஆதலால் பல தலங்களை தரிசித்து முருகன் புகழை பாடும்பொழுது பொய்யா கணபதி கட்டளைப்படி வயலூரா வயலூரா என்று அத்தலத்தை தமது பாடல்களை வைத்து பாடியுள்ளார். அவரது அருள் வாழ்வில் வயலூர் மிகவும் நெஞ்சை கொள்ளை கொண்ட தலம் என்பதை நாம் காணலாம். அருணகிரிநாதருக்கு மேலும் பல பேறுகளையும் அனுக்கிரகங்களையும் செய்ய திருவுளம் கொண்டு மீண்டும் ஒரு நாள் கனவில் தோன்றி அருள்பாலிக்கிறார். அன்பனே, மரகத பொடிவிரியும் கொன்றை, சுரபுன்னை, மகிழமரம் இவைகள் கற்பக விருட்சங்கள் என்னும்படியாக நிறைந்துள்ள அழகிய விராலிமலையில் யாம் வீற்றிருக்கின்றோம். நீ அத்தலத்தை நினைப்பில் வைத்து வருவாயாக என்று அன்புடன் அழைக்கிறார். பெருமானே, உன் தாமரை திருவடிகளின் நினைப்பே இல்லாத அடியேனை அழைத்து என்னுடைய மனதில் உள்ள குற்றங்களை ஒழித்து ஞான அமுத பிரசாதத்தை தந்த உமது அன்பை இனி என்னாலும் மறக்க மாட்டேன் என்று பாடுகிறார். சோமனோடருக்கு மீனுலகமிக்க சோலை புடை சுற்று பயனூரா சூடிய தடக்கை வேர் கொடு விடுத்து சூதலை துணித்த பெருமாளே தாமரையின் மட்டு வாசமலர் முத்த தாளினை நினைப்பில் அடியேனே தாகவிழ் கடுக்கை நாகமகிழ் கற்பத்தாருவென மெத்திய விராலே தாமரையின் மட்டு வாசமலர் முத்த தாளினை நினைப்பில் அடியேனே தாகவிழ் கடுக்கை நாகமகிழ் கற்பத்தாருவென மெத்திய விராலே மாமலையில் நிற்ப விராலி மாமலையில் நிற்ப நீ கருதியுற்ற வாவினழைத்து மனதாசை மாசினை அறுத்த ஞான முதலித்த வாரமினி நித்தம் மறவேனே மாமலையில் நிற்ப நீ கருதியுற்ற வாவினழைத்து மனதாசை மாசினை அறுத்த ஞான முதலித்த வாரமினி நித்தம் மறவேனே. கனவில் கந்தவேல் காட்சி தந்து விராலிமலைக்கு வா என்று அழைத்த கருணைத்தரத்தை எண்ணி அழுதார், தொழுதார். ஆறுமுகத் தெய்வமே, பன்னிருகையனே, விராலிமலைக்கு வா என்று அழைத்தீரே, அது எந்த திசையில் இருக்கிறதென்று வழிவைகளை சொல்லவில்லையே என்று வயலூர் வள்ளலையை துதித்து அந்த நள்ளிரவில் புறப்பட்டார். எங்கும் இருள் சூழ்ந்திருக்க காட்டுப்பகுதியில் வழி தெரியாமல் திசை தெரியாமல் திகைத்து நின்ற அருணகிரியார் முன்பு ஒரு வேடன் தோன்றி, நீங்கள் யார், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டவுடன், ஐயா, நான் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவன், விராலிமலையை நோக்கி செல்கிறேன், அது எங்கே இருக்கிறது என்று வினவினார். ஐயா, நான் விராலிமலையைச் சேர்ந்தவன்தான், என்னுடன் வருக, வழிகாட்டுகிறேன் என்று அவரை வேடன் அழைத்துச் சென்றான். விடியற்காலை இருவரும் விராலிமலையை அடைந்தனர். கொடிய கானகத்தில் வேடனாக வந்து வேதங்களும் காணாத பாதங்கள் நோவ நடந்து தனக்கு வழிகாட்டிய விராலிமலை ஆறுமுகப் பெருமானின் வற்றாத கருணைத்தரத்தை உருகி பாடுகிறார். உயர்ந்துள்ள சோலைகளோடு வளம் நிறைந்த சந்தானம் என்னும் தெய்வ விருட்சம் போல தன்னை வழிபட்டோருக்கு அருளை வழங்குகின்ற விராலிமலையில் தெய்வமணம் கமழும் சந்தானக் கோட்டில் எழுந்தருளி அன்பர்களுக்கு வேண்டிய இன்பங்களை ஈந்தருளும் பெருமானை என்று போற்றுகிறார். விராலிமலையில் முருகப்பெருமான் ஆறுமுகம் 12 கரங்களுடன் வள்ளி தேவசேனை இருபுறமும் இருக்க ஆராயும் நீதிவேலுடன் மயிலுடன் அற்புதமாக காட்சியளித்தார். இக்காட்சியை ஆபாதனேன் நாளும் நினைவது பெறவேணும் என்று அருணகிரியார் போற்றி புகழ்ந்தார். சீரான கோல என்று தொடங்கும் இத்திருப்புகழ் முருகப்பெருமானது திருவோலக்க வர்ணனையை அற்புதமாக போற்றுகிறது. சீரான கோல
நவமணி மாலாபிஷேக பாரவே குவித தேவாதி தேவ சேவை செய்யுங்க மலராரும் சீராடு வீரமாறு மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியணி சீராகமோத தீப பரிமள இருத்தாரும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீவ